வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருமயம்கோட்டை பைரவர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அமித்ஷா. நரேந்திர மோடியை போல் வேறு எந்த பிரதமரும் வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசியதில்லை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சனம். ஜம்மு பூஞ்ச் நெடுஞ்சாலையின் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்த சோகம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவடையும் நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆன்மீக தலங்களுக்கு சென்று தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்துள்ளார். இதற்காக விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார். அங்கு முதலில் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று பிரதமர் சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பின்னர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லும் பிரதமர் விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தியான மண்டபத்திற்கு சென்று மாலை 6 மணி அளவில் தியானத்தை தொடங்குகிறார். 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தியானம் செய்ய உள்ளார். இதற்காக விவேகானந்தர் மண்டபத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் தியானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக தேர்தல் கமிஷனில் புகார் தெரிவித்துள்ளது. மேலும் பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருமயம்கோட்டை பைரவர் திருக்கோவில் வளாகம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வைரவன்பட்டி பகுதியில் உள்ள கால பைரவர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக அமித்ஷா தமிழகம் வருகை தந்துள்ளார். இதற்காக தனி விமானம் மூலம் வாரணாசியிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த அவர் அதன் பின்னர் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு வருகை தந்தார். தொடர்ந்து திருமயம்கோட்டை பைரவர் திருக்கோவிலுக்கு வருகை தந்த அமித்ஷா கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது சாமிக்கு விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அமித்ஷாவுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருமயம்கோட்டை பைரவர் திருக்கோவில் வளாகம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அத்துடன் பக்தர்கள் தரிசனத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பைரவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருப்பதிக்கு செல்லும் அமித்ஷா நாளை ஏழுமலையானை தரிசனம் செய்ய உள்ளார். நரேந்திர மோடியை போல் வேறு எந்த பிரதமரும் இதுபோன்ற வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசியதில்லை என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 13 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு பஞ்சாப் வாக்காளர்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடைபெறும் உரையாடல்களை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் என்றும் இதில் நரேந்திர மோடி முற்றிலும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையிலான கொடூரமான வெறுப்பு பேச்சுக்களை பேசியிருக்கிறார். பொது உரையாடலின் கண்ணியத்தையும் பிரதமர் பதவியின் மாண்பையும் சீர்குலைத்த முதல் பிரதமர் நரேந்திர மோடிதான் என்று மன்மோகன் சிங் தெரிவித்தார். கடந்த காலத்தில் எந்த ஒரு பிரதமரும் சமூகத்தின் ஒரு பிரிவினரையோ அல்லது எதிர்க்கட்சிகளையோ குறிவைத்து இதுபோன்ற மோசமான வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசியதில்லை என்றும் மேலும் என்னை பற்றியும் சில பொய்யான கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார் என்றும் நான் எனது வாழ்நாளில் எந்த ஒரு சமூகத்தையும் தனித்து பார்த்ததில்லை என்றும் அது பாஜகவிற்கே சொந்தமான குணமாகும் என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் பஞ்சாப் மக்களின் தியாக உணர்வை அனைவரும் அறிவார்கள் எனவும் இந்த தேர்தல் இந்தியாவில் சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்து விட துடிக்கும் ஆட்சியிடமிருந்து நமது நாட்டின் ஜனநாயக மற்றும் அரசியல் அமைப்பை காப்பதற்கான கடைசி வாய்ப்பாகும் என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு பூஞ்ச் நெடுஞ்சாலையின் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இருந்து பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஜம்மு பூஞ்ச் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. ஜம்முவின் அக்னூர் பகுதியில் சென்ற போது திடீரென பேருந்து அங்குள்ள தாண்டமோர் என்ற பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பேரிடர் மீட்பு குழுவினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளிலும், லட்சத்தீவு மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் மழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக ஜூன் 1, 2ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் எனவும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் கோயிலுக்கு சென்று தியானத்தில் ஈடுபடுவதை யாராலும் தடுக்க முடியாது என மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னையில் தெரிவித்துள்ளார். மைசூரில் இருந்து சென்னை வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடி கோயிலுக்கு செல்வது எப்படி தேர்தல் விதிமுறை மீறியதாக இருக்க முடியும் எனவும், பிரதமர் கோயிலுக்கு சென்று தியானத்தில் ஈடுபடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதாவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றையோட தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக தேர்தல் நடந்த அந்த தேர்தலானது நிறைவு பெறுகிறது. அவங்க போன வருஷம் கூட தேர்தல் முடிஞ்சோடனே தன்னுடைய தியானத்திற்காக உத்தரகண்டில் போயிருந்தார். இந்த முறை நமக்கெல்லாம் பாக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருக்கிறார். விவேகானந்தர் அவர்கள் இங்கு வந்து தியானம் செய்துவிட்டு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்றார். அதே நிலையில் தான் இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து அவர் முழுமையாக தன்னுடைய தியானத்தில் ஈடுபட இருக்கின்றார். இதில் எப்படி கோயிலுக்கு போகிறது எப்படி வந்து ஒரு தேர்தல் விதிமுறைகளாக இருக்க முடியும்? தேர்தல் விதிமுறைகள் எப்படி இருக்க முடியும்? ஏங்க, அரசியல் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். அவங்க எதிர்க்கட்சிகள் வந்து எதையாவது சொல்லணுன்றதுக்காக எல்லா விஷயத்துலையுமே கருத்து சொல்லக்கூடாது. இது வந்து பிரதமர் அவர்கள் வந்து கோயிலுக்கு சென்று அவர் அங்கே தியானத்தில் இருப்பதை இது யாராலும் எப்படி தடுக்க முடியும்? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த அம்மையார்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 11 சிறுவர்கள் தேசிய அளவில் நடைபெற்ற கிக் பாக்ஸ் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை பெற்றனர். இவர்களுக்கு கிராம மக்கள் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி விளையாட்டு மைதானத்தில் தேசிய அளவில் சிறுவர்களுக்கான கிக் பாக்ஸ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து 7 வயது முதல் 15 வயது வரையிலான சிறுவர்களும் மற்றும் அகாடமி நிறுவனர் மோகன்ராஜ் தலைமையில் 11 வீரர்களும் பங்கேற்றனர். வயது மற்றும் எடை பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. இதில் 7 தங்கமும் 1 வெள்ளியும் 3 வெண்கல பதக்கமும் வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ், மெடல், கோப்பை வழங்கப்பட்டது. இதனையடுத்து சொந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த அம்மையார்குப்பம் பகுதிக்கு திரும்பிய வீரர்களுக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சத்தியமங்கலம் நகராட்சியில் கட்டிட அனுமதிக்கு லஞ்சம் வாங்கிய நகர சார்பமைப்பு ஆய்வாளரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த நபரையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி பகுதியில் ராஜீவ் நகரை சேர்ந்த நாகராஜ் என்பவர் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் தனது மகள் சுஜன்யா பெயரில் வீடு கட்டுவதற்கு நகராட்சியில் கட்டிட அனுமதி பெற வேண்டி விண்ணப்பித்தார். அதன் பின்னர் இது தொடர்பாக நகர சார்பு அமைப்பு ஆய்வாளரான பெரியசாமி என்பவரை அணுகியுள்ளார். இதனையடுத்து நாகராஜ் பெரியசாமியிடம் பேரம் பேசி 35,000 ரூபாய் தருவதாக கூறியுள்ளார். இந்நிலையில் லஞ்சம் கொடுக்க விரும்பாத நாகராஜ் ஈரோடு லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய 35,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நாகராஜிடம் கொடுத்து நகராட்சி அலுவலகத்திற்குள் அனுப்பி வைத்தனர். அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மறைந்திருந்த போது லஞ்ச பணத்தை பெற்ற பெரியசாமி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த தினேஷ் ஆகிய 2 பேரையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். வானூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கூனிசப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தார்.
இந்நிலையில் சிறுமி வீட்டின் அருகே வெளியில் குளித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் தண்ணீர் கேட்பது போல் கேட்டு அச்சிறுமியை தூக்கிக் கொண்டு லாரிக்குள் சென்றார். உடனே சிறுமி கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனே காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கேணி பகுதியை சேர்ந்த முருகனை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 1000 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் கொடுப்பதாக கவர்ச்சிகரமான திட்டத்தை கூறி பொதுமக்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண்ணை ராணிப்பேட்டையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோட்டில் உள்ள ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்ற நிறுவனத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் அடுத்த காந்தி நகர் பகுதியை சேர்ந்த சசிகலா என்ற பெண் 1000 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் மலிவாக அளிப்பதாக கவர்ச்சிகரமான திட்டத்தை பொதுமக்களிடம் எடுத்து கூறியதுடன் பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் முதலில் சிலரிடம் வாங்கிய சிறிய தொகைகளுக்கு உரிய தங்க நாணயங்களையும் வழங்கியுள்ளார். இதனை நம்பி கூலி வேலை செய்வோர், வியாபாரிகள் என பலரும் தங்களது சேமிப்பிற்கு முதலீடு செய்துள்ளனர். மேலும் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இந்த திட்டத்தை கூறி ஏஜென்ட் போல செயல்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வாங்கி கொடுத்துள்ளனர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பு அவர் கொடுத்த பணத்திற்கு தங்கத்தை வழங்காமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை கட்டிய பலரும் தங்களுக்கு சேர வேண்டிய தங்கத்தை கேட்டபோது சசிகலா உரிய பதில் கூறாமல் மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் ஏற்கனவே ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த சசிகலாவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய சசிகலாவின் உறவினர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே ராட்சசத கூம்பு வடிவிலான ஒளி எழுப்பியை வைத்திருந்த ஆந்திர லாரி ஓட்டுநருக்கு போக்குவரத்து அலுவலர் ரூபாய் 2000 அபராதம் விதித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூர் அடுத்த ஆட்டோ நகர் பகுதியில் ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் தலைமையிலான அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அதிக ஒலி சப்தம் எழுப்பியவாறு அவ்வழியாக வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த டேங்கர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் மிகப்பெரிய அளவிலான கூம்பு வடிவிலான ஒளி எழுப்பி வைத்திருந்ததை கண்டு உடனடியாக லாரி ஓட்டுநருக்கு ரூபாய் 2000 அபராதம் விதித்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற அதிக சப்தம் எழுப்பக்கூடிய ஒலி எழுப்பிகளை பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் எனவும் லாரியில் எதிரொலி ஸ்டிக்கர்களை முறையாக ஒட்டப்பட வேண்டும் எனவும் ஓட்டுநருக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் அறிவுரை வழங்கினார். இதனையடுத்து லாரியில் பொருத்தப்பட்டிருந்த கூம்பு வடிவிலான ராட்சசத ஒலி எழுப்பியை மெக்கானிக் மூலம் அப்புறப்படுத்திய பின்னர் லாரி அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போன் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக ஓட்டிய டிடிஎஃப் வாசன் மீது அண்ணா நகர் காவல்துறையினர் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பிரபல பைக் ரேசரான டிடிஎஃப் வாசன் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் தற்போது டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலம் ஊரூராக சுற்றி அதனை வீடியோவாக இணையதளத்தில் பதிவு செய்து வருகிறார். இந்த நிலையில் சென்னையில் இருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி செல்லும் போது கடந்த 15ஆம் தேதி வண்டியூர் டோல்கேட் பகுதியில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே கார் ஓட்டுவது போன்ற காட்சிகளில் காரில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை தனது யூடியூப் சேனலில் டிடிஎஃப் வாசன் பதிவிட்டுள்ளார். இதனை மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரும் சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பாளருமான மணி பாரதி என்பவர் டிடிஎஃப் வாசன் குறித்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் அண்ணாநகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பயணிகளின் உடைமைகளை பரிசோதிக்க ரூபாய் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட புதிய ஸ்கேன் கருவி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உளவுத்துறை பாதுகாப்பை அதிகரிக்க கோரி சுற்றறிக்கை அனுப்பியிருந்த நிலையில் ஏற்கனவே கோயிலுக்கு வரும் பக்தர்களை பரிசோதிக்க வாக்கிங் ஸ்கேனர் உள்ளது. இந்நிலையில் மேலும் பாதுகாப்பு வசதிகளை அதிகரிக்க கூடுதலாக கோயில் நிர்வாகம் சார்பில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிய லக்கேஜ் ஸ்கேனர் வாங்கப்பட்டுள்ளது. இதனை ஆஸ்தான மண்டபத்தின் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர் குருசாமி திறந்து வைத்தார். அப்போது கோயிலின் கண்காணிப்பாளர்கள் ரஞ்சனி, சுமதி, சத்யசீலன் ஆகியோர் உடன் இருந்தனர்.
கோவை KMCH மருத்துவமனையில் திருட வந்த நபரை அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மருத்துவமனை ஊழியர்களை வரும் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். கோவை KMCH மருத்துவமனை ஊழியர்களால் ராஜா என்ற நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை துணைத் தலைவர் நாராயணன், வர்த்தக பிரிவு மேலாளர் சசிகுமார், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் ரமேஷ், மருத்துவமனை நெட்வொர்க் பிரிவு அலுவலர் சரவணன் மற்றும் காவலாளிகள் சரவணகுமார், மணிகண்டன், சதீஷ்குமார், சுரேஷ் உள்ளிட்ட 8 பேரை கொலை வழக்கில் பீளமேடு காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின்னர் உடல் பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜூன் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ரமேஷ் உத்தரவிட்டார். மும்பையிலிருந்து சென்னைக்கு ரயிலில் போதை மாத்திரைகளை கடத்திய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான 1194 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை மற்றும் திருவள்ளூரை சேர்ந்த வாலிபர்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை மும்பையில் குறைந்த விலைக்கு வாங்கி மும்பையிலிருந்து சென்னை செல்லும் மும்பை அதிவிரைவு ரயிலில் சென்னைக்கு கடத்துவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் திருத்தணி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விக்னேஷ் தலைமையில் ஆய்வாளர்கள் மத்தியரசன், விஜயலட்சுமி மற்றும் தனிப்படை காவல்துறையினர் இணைந்து திருத்தணி ரயில் நிலையம் வந்தடைந்த மும்பை அதிவிரைவு ரயிலில் சோதனை நடத்தியதில் சீட்டுகளுக்கு அடியில் பேக்குகளில் போதை மாத்திரைகள் பதுக்கி வைத்து கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து திருத்தணி காவல்துறையினர் திருவள்ளூர் MGM நகர் சேர்ந்த தயாளன், மோனிஷ்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட 10 மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டை ரூபாய் 39க்கு வாங்கி தமிழகத்திற்கு கடத்தி வந்து ஒரு மாத்திரை விலை ரூபாய் 700க்கும் 10 மாத்திரைகள் கொண்ட அட்டை ரூபாய் 7000க்கும் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தயாளன், மோனிஷ்குமார் ஆகிய 2 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். கெங்கவல்லியில் ஒன்றிய திமுக செயற்குழு கூட்டம் அவைத் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கெங்கவல்லி ஒன்றிய திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் கெங்கவல்லி தளபதி MK ஸ்டாலின் அறிவாலயத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய அவைத் தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சின்னதுரை, கெங்கவல்லி ஒன்றிய செயலாளர் சித்தார்த்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை கெங்கவல்லி ஒன்றியத்தில் கோலாகலமாக திமுகவினர் கொண்டாட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த முதலமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அயராது உழைத்த திமுக நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதில் பேரூர் செயலாளர் பாலமுருகன், முருகேசன், வேலூர், சண்முகம், ஒன்றிய துணை செயலாளர் மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து 14,45,000 மதிப்புள்ள 36 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸை கைப்பற்றிய காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுக்கோட்டை கணேஷ் நகரில் பாரதியார் ஜான் தேவசகாயம் என்பவர் வசித்து வருகிறார். இவர் மாலையீடு அருகே உள்ள தேவாலயத்தில் பாதிரியாராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி தனது வீட்டை பூட்டிவிட்டு மனைவியுடன் கோயம்புத்தூரில் உள்ள தனது மகனின் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த பல லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் திருடப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் தேவசகாயம் கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததுடன் வீட்டில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. இதனிடையே புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வதிதா பாண்டே உத்தரவிட்டதின் பேரில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வந்த நிலையில் மதுரை மாவட்டம் உச்சப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த கேதீஸ்வரனை கைது செய்தனர். அவரிடமிருந்து 14,45,000 மதிப்புள்ள 36 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் ஆகியவற்றை கைப்பற்றினர். அதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை 24 மணி நேரத்தில் பிடிக்க உதவியாக இருந்த தனிப்படையினரை புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே நேரடியாக அழைத்து வெகுவாக பாராட்டினார். அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற 10, 11, 12வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது.
தமிழ்தாய் அகாடமி மற்றும் கிரீன் கார்டன் குடியிருப்போர் நல விரும்பிகள் சங்கம் சார்பில் கோவை கோட்டைமேடு வைர விழா திருமண மண்டபத்தில் கிரீன் கார்டன் குடியிருப்போர் நல விரும்பிகள் சங்க தலைவர் PH முபாரக் தலைமையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை தமிழ்தாய் அகாடமி நிறுவனர் சு பால்ராசு வரவேற்றார். விழாவில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மன்பவுல் உலு மெட்ரிக் பள்ளி, இஸ்லாமிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மன்பவுல் உலு மேல்நிலைப் பள்ளி, அல் அசார் மெட்ரிக் பள்ளி, அத்தார் ஜமாத் உயர்நிலைப் பள்ளி, ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது. விருதினை ஜமாத் தலைவர் ஹாஜி இனயத்துல்லா விருதுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஜமாத் தலைவர் சர்புதீன், கோவை மாநகர திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், மதுக்கரை நகராட்சி முன்னாள் தலைவர் சலாம் பாஷா, மன்பவுல் உலு மெட்ரிக் பள்ளி தாளாளர் சித்திக், மன்பவுல் உலும் தொடக்கப்பள்ளி தாளாளர் கலீர், கிரீன் கார்டன் பொதுநல சங்க செயலாளர் அப்துல் ரஹ்மான் முத்தப்பா, கோட்டை செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை கோட்டை கிரீன் கார்டன் நல விரும்பிகள் சங்கம் சார்பாகவும் கோவை தாய் தமிழ் அகாடமி சார்பாகவும் அரசு தேர்வில் முதல் 2, 3வது மதிப்பெண் பெற்ற 6 பள்ளிகளுடைய 46 குழந்தைகளுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த விழாவுக்கு அரசனுடைய மத நல்லிணக்க விருது பெற்று எங்களை கௌரவிக்க இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் அல்ஹாஜ் ஹாஜி இதாயத்துல்லா அவர்களும், கோவை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவர்களும், முன்னாள் வேலூர் சதுப்பேரி ஏரிக்கரையில் காலாவதியான மருந்து மாத்திரைகளை கொட்டி தண்ணீரை சேதப்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள சதுப்பேரி ஏரிக்கரை பகுதியில் காலாவதியான மருந்து மாத்திரைகள், டானிக் பாட்டில்கள், ஊசிகள் ஆகிய மருந்து கழிவுகள் அதிகமாக கொட்டப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள கால்நடைகள் கழிவுகளை சாப்பிடுவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுகிறது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சில நேரங்களில் ஏரி தண்ணீரில் மூட்டை மூட்டையாக குப்பை வீசப்படுவதாலும் பெரும் ஆபத்து ஏற்படுகிறது. எனவே அப்பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வண்ணாரப்பேட்டையில் செருப்பு கடை முன்பு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் சாகுல் ஹமீது என்பவர் ஐலுக் என்ற பெயரில் துணி கடை மற்றும் செருப்பு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பூட்டியிருந்த செருப்பு கடை முன்பு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்குள்ள கடைகளில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் குண்டு வந்து வீசியிருக்காங்க. இங்கே ஒரு கடையில் பக்கத்தில் உள்ள ஒரு முனையிலையும் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா அது அளவுக்கு அதிகமான பொது வெகுஜனங்கள் வந்து நடமாடக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது வந்து இங்கே உள்ள எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்த உடனே உயர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்து விரைஞ்சு இங்கே வந்துட்டாங்க, நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து வந்து தடவியல் நிபுணர்களும் வந்து அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. காவல்துறையோட இந்த துரிதமான நடவடிக்கைகள் எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து அதிகப்படியான பொது வெகுஜனங்கள் வந்து சரளமாக வந்து போயிட்டுருக்கக்கூடிய இடங்கள், முழுக்க வணிக சில்லறை கடைகள் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அதிர்ச்சியாகவும் இருக்குது. இருந்தாலும் இந்த பகுதியில் வந்து விருதாச்சலம் அருகே வீட்டின் கதவை திறந்து 50,000 பணம் மற்றும் நகைகளை திருடி சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே வடக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமரன் என்பவரது வீட்டில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் நுழைந்து வீட்டின் பின்பக்க கதவை திறந்து பீரோவில் இருந்த 50,000 ரொக்க பணத்தை திருடி சென்றனர். இதேபோல் மாசிலாமணி என்பவரின் வீட்டின் கதவை திறந்து பீரோவில் இருந்த 2.5 சவரன் தங்க நகையை திருடி சென்றனர். இதுகுறித்து முத்துக்குமரன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பணம் மற்றும் நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கரூரில் மாரியம்மன் திருக்கோவிலின் கம்ப
கம்பம் ஆற்றுக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டில் மே 12ஆம் தேதி கம்பம் நடும் விழாவும் மாரியம்மன் கோவில் திருவிழா துவங்கியது. மே 17ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவும் தேரோட்டமும் மற்றும் அக்னி சட்டி ஏந்துதல், அழகு குத்துதல், மாவிளக்கு பூஜை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்தேறியது. விழாவின் முக்கிய விழாவாக திருக்கோவிலின் கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி மாலையில் கோவில் வளாகத்தில் துவங்கியது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தை எடுத்து கோவிலை சுற்றி வந்து பின்னர் ஊர்வலமாக அமராவதி ஆற்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வெள்ளைக்குளம் தெருவில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி ஜாத்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளைக்குளம் தெரு பகுதியில் கங்கை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டியும் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் மீண்டும் தாக்காமல் இருக்கவும் 76ஆம் ஆண்டு ஜாத்திரை பெருவிழா நடைபெற்றது. விழாவில் கன்னியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்தல் நிகழ்வும் அன்றிரவு காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. அதன் பின்னர் பக்தர்கள் பால்குடம் எடுத்தல் நிகழ்வும் 4 ராஜ வீதியில் சிரசு உலா வரும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனை அடுத்து செவ்வாய்க்கிழமை கூழ்வாரத்தல் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை பொங்கல் வைத்தலும் அம்மன் திருவீதி உலாவும், புதன்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும், அன்று இரவு நாடகம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். பாபநாசம் அருகே மெலட்டூரில் 84வது ஆண்டு பகாவத் மேளா நாடகம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் பகாவத மேளா என்கிற தெய்வீக நாட்டிய நாடக கலை விழா 500 ஆண்டுக்கும் மேலாக பாரம்பரியம் மாறாமல் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. 84வது ஆண்டாக நடத்தப்படும் நாடக நிகழ்ச்சி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகிறது. பக்த பிரகலாதா சரித்திரம், ஹரிச்சந்திரா, ருக்மணி கல்யாணம் உள்ளிட்ட நாட்டிய நாடகங்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இறுதி நாளில் இரவு முழுவதும் வள்ளி திருமண நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நாடகங்களில் ஆண்களே பெண்கள் வேடம் தரித்து நடித்தனர். அனைவரும் தனியார் நிறுவனம், சாப்ட்வேர் கம்பெனி என பல்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் அதிகாரிகள் வேடம் தரித்து நடத்தினர். தெய்வீகம், இசை, நாட்டிய மரபுகள் நிறைந்த பாகவத மேளா பழமை மாறாமல் ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரியமாக மெலட்டூரில் நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாடக நிகழ்ச்சியை திரளானோர் கண்டு ரசித்தனர். வேலூர் தனியார் மருத்துவமனையின் நிறுவனரின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வெளிநாடுகளை சேர்ந்த நோயாளிகள் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனையை நிறுவிய ஜடாஸ் கட்டரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் டோல்கேட் பகுதியில் கல்லறை தோட்டத்தில் உள்ள ஜடாஸ் கட்டரின் கல்லறைக்கு மலர் மாலைகள் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலியை செலுத்தினார்கள். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருமயம்கோட்டை பைரவர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அமித்ஷா. நரேந்திர மோடியை போல் வேறு எந்த பிரதமரும் வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசியதில்லை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சனம். ஜம்மு பூஞ்ச் நெடுஞ்சாலையின் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்த சோகம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.